ஒளியியல். இங்கிலீஷில் லைட்டு. இந்த ஒளி போட்டால் சவுண்டு. ஓகேவா? இந்த ஒளி போட்டிங்கன்னா லைட்டு. என்னது லைட்னா என்ன? எதுக்கு தேவை? சத்தமாக சரியாக லைட்னா என்ன? வெளிச்சம். ஓகே, அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். நீங்கள் வேறு வார்த்தை சொல்கிறீங்க. வெரி குட். என்ன தெளிவாக சொல்லுங்கள். பார்க்கணுன்னா என்ன வேணும்? ஒளி வேணும். இது ஒரு ஆற்றல். ஒளி வந்து ஒரு ஆற்றல், எனர்ஜி. எந்த ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாறும்? வெப்பாற்றல். அதிகமான வெப்பம் தான் என்ன ஆகும்? லைட்டாக மாறும். ஆற்றல் அளிக்கவே முடியாது. ஒரு வகையான ஆற்றல், இன்னொரு வகையான ஆற்றல். இப்போ லைட்டை பிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? லைட்டை தடுக்கிறோம், என்ன கிடைக்கும்? ஹீட்டு கிடைக்கும். ஹீட்டு தானே லைட்டாக மாறிச்சு. இப்போ லைட்டை தடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஹீட்டு. இப்போ சூரிய ஒளியாக வெயிலில் போய் நில்லுங்க, ஒளி தானே. நம்ம உடம்பு தடுக்குது அதை. புரியுதா? லைட்டெல்லாம் காணாமல் போக முடியாது. அந்த லைட் என்னவா மாறிடும்? ஹீட்டாக மாறிடும். அதான் ஹீட். ஓகேவா? என்னாச்சு? அடுத்தது ஒளி. லைட்டு சொல்லிட்டோமா? சரி. ஒளி இல்லைன்னா ஒளிக்கு ஆப்போசிட் ஏதாவது இருக்கணும்ல. டார்க், இருட்டு. இப்போ ஒரு பொருளை நாம் எப்படி சார் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பொருள் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன், நான் எப்படி தெரியுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு லைட்டு வருது, என் மேலே படும். சரியா? ஒப்பாக்காக இருக்கணும். ஒப்பாக்குனா ஒளி புகா பொருள். இப்போ பட்டு ஒளி உள்ளே பூந்து போகலை. பட்டு என் உடம்பு என்ன பண்ணும்? ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுது. ஓகேவா? ரிஃப்ளெக்ட் பண்ண ஒளி நேராக உங்கள் கண் இருக்குல்ல, அது ரிசீவ் பண்ணும். அது ரிசீவ் பண்ணி நரம்பு வழியாக மூளைக்கு எடுத்துகிட்டு போய் அப்புறம் மூளை ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஓ, அங்கே ஒருத்தர் இருக்கான், இப்படி இருக்கான், இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான். புரியுதா? அப்போ இப்படி தான் நம்ம ஒரு பொருளை பார்க்க முடியும். அப்போ ஒரு பொருளை பார்க்கணுன்னா என்ன வேணும்? லைட்டு வேணும். சரியா? அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருளாக இருக்கணும்? ஒளி புகாத பொருளாக இருக்கும். இங்கிலீஷில் ஒப்பாக். அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரதை தான் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. இப்போ நான் ஒளி புகுற பொருள்னு வச்சுக்கோங்க, லைட்டு பூந்து போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது? நீங்கள் பார்க்க முடியாது. அதனால தான் பியூர் கண்ணாடி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒளி புகும் பொருள். ஷோரூமில் அதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பான் பாருங்கள். ஏன் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான்? எல்லாம் கண்ணாடி இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, போய் மோதிக்குவீங்க. புரிஞ்சா? அந்த பக்கம் இருந்து வர பொருள் அதேமாரி பட்டு கண்ணாடிக்கு அந்த பக்கம் உள்ள பொருளில் லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது கண்ணாடிக்குள்ளே பூந்து வந்துருச்சு. அதனால் கண்ணாடிக்கு அந்த உள்ள பக்கம் உள்ள பொருளெல்லாம் நமக்கு கிளியராக தெரியும். ஸோ நடுவில் கண்ணாடி இருக்கிறதே தெரியாது. புரிஞ்சா? ரைட். அப்போது ஒளி வேணும், ஒளி மூலம். ஒளி மூலம்னா ஒளியை உற்பத்தி பண்ணுறவங்க. அப்புறம் லைட்டு வேணும். நீங்கள் பார்க்கக்கூடிய பொருள் என்னவாக இருக்கணும்? ஒளி புகா பொருளாக இருக்கணும், பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரணும். அப்புறம் இதெல்லாம் வேணும், கண் நல்லா தான் இருக்கணும். கண் ரிசீவ் பண்ணதில்ல, கண் ஒழுங்கு நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம்
கண் நல்லா இருந்தால் போதாது, கண்ணுக்குலேருந்து மூளைக்கு போகிற நரம்பு நல்லா இருக்கணும். அந்த மூளையில் உள்ள கண்ணை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பார்ட் இருக்குல்ல, கண்ணிலேருந்து வரக்கூடிய ஒளியெல்லாம் ரிசீவ் பண்ணி அனலைஸ் பண்ண அந்த பார்ட்டு ஒழுங்காக இருக்கணும். இவங்க எல்லோரும் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு பொருளை பார்க்க முடியும். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா பார்க்க முடியாது. ஓகேவா? ரைட். ஒளியை பிடிச்சா என்ன கிடைக்கும்? ஹீட்டு. ஒளியை பிடிச்சிங்கன்னா ஹீட்டு கிடைக்கும். ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள் எல்லாத்தையுமே. ஒளி நேராலாம் வரணும்லாம் சொல்ல முடியாது. வளைஞ்சு ஸ்ட்ரைட்டாக வரும்னு நம்பப்படுது. ஆனால் ஒளி வளையும், ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் வளையும், பெண்ட் ஆகும் லைட். இருட்டறை, அங்கே என்ன இல்லை? ஒளி இல்லை. அப்போ என்ன பண்ண முடியாது? பொருளை பார்க்க முடியாது. சரியா? சரி. அதே கருப்பாக இருக்கிறாங்க ஒருத்தங்க, இன்னொருத்தங்க வெள்ளையாக இருக்கிறாங்க. என்ன நடக்கும்? அப்போ வெள்ளையாக இருக்கிறவங்க மேலே ஸ்கின்னில் லைட்டு போடும், அந்த ஸ்கின்னு லைட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுது, அதனால் அந்த கலராக இருக்குது. டார்க்காக இருக்குது அப்படின்னாக்கா லைட்டெல்லாம் என்ன பண்ணுதுன்னு அர்த்தம்? அப்சர்வ் பண்ணுதுன்னு அர்த்தம். புரிஞ்சா? அதுக்கு என்ன காரணம்? டார்க்காக இருக்கிறவங்களோட ஸ்கின்னில் மெலனைன்னு ஒரு பிக்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதுதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. கலருக்கு மற்றபடி உணர்ச்சி எல்லாம் ஒன்று தான், எல்லோரும் சமந்தான் இயற்கைக்கு. சரியா? இவனுங்களாம் உருவாக்கி வச்சுருக்கிறானுங்க. வெள்ளையாக இருக்கிறவன் உயர்ந்தவன், கருப்பாக இருக்கிறவன் தாழ்ந்தவன், வெள்ளை தான் அழகு அப்படிலாம் கிடையாது. இருட்டாரு. அப்போது கருப்பாக இருக்கிறவங்க ஸ்கின் என்ன பண்ணுது? லைட் அப்சர்வ் பண்ணுதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போது அதுக்கு தான் நம்மளது வெப்பமண்டலம் வேறு. வெப்பமண்டலம் கரெக்டா? ஸோ லைட்டெல்லாம் பிரதிபலிக்கிறது. என்ன கலர் ட்ரெஸ் போடுறோம்? வெள்ளை கலர் ட்ரெஸ். வெள்ளைனாக்கா சூரிய ஒளி வெள்ளை தானே, அது பட்டு எல்லா லைட்டையும் வெளியில் துரத்திடுச்சின்னு அர்த்தம். அப்போ பாடி ஹீட்டாக வருதுன்னா கம்மியாகும். புரிஞ்சுதா? அதனால தான் நம்ம ஊரில் கருப்பு கலர் ட்ரெஸ் போடக்கூடாது அப்படிம்பாங்க. அதுவும் டார்க்காக இருக்கிறவங்க வெள்ளை கலர் தான் போடணும். நீங்கள் நம்ம அழகாக காட்டணுங்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? நம்மளோட டார்க்காக ஒரு சட்டையை போட்டு நான் பிரைட்டாக இருக்கிறேன்னு காட்டுறீங்க. அப்படி போடக்கூடாது, வெள்ளை கலர் தான் போடணும். அதனால தான் சொல்லுவாங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க, அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? குலதெய்வத்துக்கு ஆகாது அப்படி. குலதெய்வம் கிடையாது, மண்ணாங்கட்டிக்கு தெய்வம் கிடையாது. நம்ம வெப்பமண்டலத்தில் இருக்கிறோம், சூரிய ஒளியோட கோணம் எப்பயுமே அதிகமாக இருக்கும், அதிகமான ஹீட்டு கிடைக்கும். சரியா? ரைட். அதுக்கு தான் லைட் கலர் ட்ரெஸ் போடணும். மற்ற கலர்லாம் அப்புறம் பேசுவோம், ஒவ்வொன்றா பார்ப்போம் வர வர. நீங்கள் புத்தகத்தை பார்க்கும் பொழுது புத்தகத்தின் மீது விழும் ஒளியானது பிரதிபலிக்கப்பட்டு பின் உங்கள் கண்களை வந்தடைகிறது. ஓகேவா? ஒளி என்பது நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் காண உதவும் ஆற்றலின் ஒரு வகை. பார்த்துட்டோமா? எல்லாமே புரிஞ்சுக்கணும். அந்த சென்ஸில் தான் நீங்கள் இனிமேல் வாழ்க்கையை ஓட்டணும், இங்கே புரிஞ்சுக்கிறத வச்சு. அப்போ ட்ரெஸ்ஸு எடுக்கிறதுலேருந்து என்ன பண்ணணும்? யோசிச்சு எடுங்க, புரிஞ்சதை வச்சு முடிவு பண்ணுங்கள். ஒளியை நம் கண்கள் கண்டுணர்ந்து கொள்கின்றன, ரிசீவ் பண்ணிக்கும். நம் பார்வைக்கு ஒளி என்பது மிகவும் அவசியம். முன்னாடியே பார்த்தாச்சா? சூரிய ஒளி. சூரிய ஒளி, சூரியனில் வெப்பம் உருவாகுது, லைட்டாக மாறி வருது. தாவரத்தில் இருக்கக்கூடிய இலையில் இருக்கக்கூடிய குளோரோஃபைல், பச்சையம், அது அந்த லைட்டை ரிசீவ் பண்ணி என்னவா மாற்றிடும்? ஹீட்டாக மாற்றிடும். அதை பற்றி டீட்டெயிலாக பயாலஜியில் பார்ப்போம். சரியா? அந்த ஹீட்டை எதில் கொண்டு போய் அடைச்சிடும்? வேர்லேருந்து தண்ணியை உறிஞ்சிக்கும், வளிமண்டலத்திலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். யார்? அந்த இலைத்துளை வேறு வழியாக தண்ணியை உறிஞ்சிடும். அந்த கார்பன் டை ஆக்சைடு H2O எங்கே நடக்குது? குளோரோஃபைலில், பச்சையத்தில். ப்ளஸ்ஸு சன்லைட், சூரிய ஒளி. சூரிய ஒளியை பிடிச்சி ஹீட்டாக மாற்றி இந்த கார்பன் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒட்ட வச்சிடும்.
இதுதான் கார்போஹைட்ரேட். அப்போ அந்த கார்பனுக்குள்ளே என்ன இருக்குது? சூரிய ஒளி வந்து கார்பனுக்குள்ளே கார்போஹைட்ரேட்டுக்குள்ளே உள்ளே போய் உக்காந்துருக்கு. நம்ம உடம்பு சாப்பிடும் பொழுது என்ன பண்ணும்? இதையும் பிரிக்கும் பொழுது அந்த ஹீட் என்ன ஆகும்? வெளியில் வரும். அதான் நம்ம உடம்புல உள்ள ஹீட்டு. தொட்டு பாருங்க. சரியா? என்ன டீட்டெயில்டாக பார்ப்போம், அந்தந்த இடத்துல பார்ப்போம். இங்கே லைட்டாக ஓகே. தாவரங்களுக்கு முக்கிய ஆற்றல் மூலமாக திகழ்வது சூரிய ஒளி. எனவே தாவரங்கள் பெரும்பாலும் சூரிய ஒளியை சார்ந்து உள்ளது. மனிதர்களும் விலங்குகளும் தாம் உண்ணும் உணவில் உள்ள கார்போஹைட்ரேட்டு தான் திரும்ப புரோட்டீனாக மாறும், ஃபேட்டாக மாறும். சரியா? ஆகிய ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்கின்றன. எங்கேருந்து? தாவரத்துக்கிட்ட இருந்து. தாவரங்கள் சூரிய ஒளி, காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, புவியில் உள்ள நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வு மூலம் சூரிய ஒளியில் நடக்கிறதுனால அதுக்கு பேர் ஒளிச்சேர்க்கை. இங்கிலீஷில் ஒளிக்கு லைட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்குது, ஃபோட்டோனா லைட்டு. ஃபோட்டோ புடின்னு சொல்கிறீங்கள, என் உடம்புல பட்டு வர லைட்டை புடின்னு அர்த்தம். அதுக்கு பேர் புரிஞ்சா? இந்த அர்த்தத்தெல்லாம் புரிஞ்சுட்டே வாங்க. அந்த என்னது கலை சுருக்கெல்லாம் ஈஸி, வார்த்தையை வச்சு போட்டலாம். நிகழ்வு மூலம் உணவை தயாரித்து கொள்ளுது. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை நிகழ்விற்கு சூரிய ஒளி மிகவும் அவசியம். அதை சொல்ல வந்தேன். நம்ம தமிழில் ஒளிச்சேர்க்கைன்னு சொல்கிறோமா, இங்கிலீஷில் ஃபோட்டோ சிந்தசிஸ்னால் ஒன்றை இணைக்கிறது, சேர்க்கறது அப்படின்னு அர்த்தம். சிந்தசிஸ் பண்ணு அப்படின்னு, அது ஃபோட்டோ சிந்தசிஸ். சந்திரன் ஒளிரும் பொருளா? ஜியாகிரஃபி முடித்தவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் ஒளிரக்கூடிய ஒரே பொருள் எது? நட்சத்திரம். சூரியன் ஒரு விதமான நட்சத்திரம். நான் பிரபஞ்சத்தில் தானே கேட்டேன், சூரிய குடும்பத்தில் கேட்கல. சரியா? சரி. அங்கே எப்படி நட்சத்திரத்தெல்லாம் லைட்டு புடிஸ் ஆகுது? அணுக்கரு இணைவு மூலிமா அதுலேருந்து ஹீட் ரிலீஸ் ஆகும். போன கிளாஸில் கூட பார்த்துருப்போம் ரீசெண்டாக. அந்த ஹீட் என்னவா மாறும்? லைட்டாக மாறும். அந்த லைட்டு தான் வருது. சரி. சந்திரன் ஒளிரும் பொருளானா கிடையாது. சந்திரன் எப்படி ஒளிருது? சூரியன்லேருந்து வரக்கூடிய லைட்டு அது மேலே படும், அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் சந்திரன். அதுதான் நமக்கு வெளிச்சமாக இருக்குது இரவில். சரியா? சந்திரன் நன்கு ஒளியை தரும் மூலமாகும். ஆமாம். ஆனால் சந்திரன் தாமாகவே ஒளியை மூலம் அல்ல. தாமாக லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. அது சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று பின் அதனை பூமிக்கு பிரதிபலிக்கிறது. ஓகேவா? எல்லாம் படமாக மாற்றிடுங்க, அவ்வளோதான். லைஃப்பில் யூஸ் பண்ணணும். நாம் சந்திரனை பார்க்கும் பொழுது சந்திரனின் ஒளிரும் ஒரு பகுதியை மட்டுமே காண்கின்றோம். இதான் பாலுனா, பாலோட இந்த பார்ட்டு மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த பார்ட் நமக்கு எப்பயுமே தெரியாது. ஏன்? ஜியாகிரஃபி முடித்தவங்க தன்னை தானே சுற்றுறதுக்கும் பூமியை சுற்றி வர்றதுக்கும் சேம் டைம் எடுத்துக்கிறதுனால இந்த ஒரு பார்ட்டை மட்டும் தான் பார்த்துருவோம். நம்ம இந்த பக்கம் பார்த்ததே இல்லை. சரியா? சந்திரனின் ஒரு பாதி எப்பொழுதும் சூரியனை நோக்கி இருக்கும் தான் இந்த பார்ட். இங்கே வரும்பொழுது சூரியன் நோக்கி இருக்கும். அந்த லைட்டு பட்டு இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு, பூமியில் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு என்னது? நைட்டு, அவங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு பகல். சூரியனை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒளியை பெறுகிறது. இவ்வாறே சந்திரனும் நாம் ஒளியை பெறுகின்றோம். அங்கேருந்து இங்கே வந்து பட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒளி மூலம், லைட் சோர்ஸ். மூலம்னா எங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு. இங்கிலீஷில் சோர்ஸ். ஒளியை உமிழும் பொருட்கள் ஒளி மூலங்கள் எனப்படும். ஒளியை பல்வேறு மூலங்கள் தருகின்றன. ஒளியின் மூலங்களை இருவகை. இயற்கை ஒளி மூலம், சூரியன், நட்சத்திரம், இவங்கெல்லாம். செயற்கைன்னா நம்ம உருவாக்குறது. இயற்கையாகவே ஒளியை உமிழும் பொருட்கள் இயற்கை ஒளி மூலம். சூரியன் ஒரு முதன்மையான இயற்கை ஒளி மூலம். அது இல்லைன்னா இல்லை யாருமே. வானில் மின்னும் நட்சத்திரங்கள். சரியா?
அடுத்தது சூரியனை போன்றே ஒளியை உருவாக்குகின்றன. நட்சத்திரங்கள் சூரியனிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளதால் அவை நமக்கு சின்னதாக தெரியும். ஒளியின் அளவு குறைவாக உள்ளது. இரவில் சந்திரன் ஒளியை தெரிகிறது. சில உயிரினங்களும் ஒளியை உமிழும் தன்மை பெற்றிருக்கிறது. மின்மினி பூச்சி இதெல்லாம் இருக்கா. அப்புறம் கடல்வாழ் உயிரினலாம் ஒரு சில இதெல்லாம் இருக்கும், தானாக ஒளிரும். அது பேர் உயிரி ஒளிதலாமா. பயோ லூமினி என்னது லூமினன்ஸ் அப்படின்னா அதுவும் லைட்டு தான். லூமினன்ஸ் பயோ லூமினன்ஸ். இதற்கு காரணம் அவ்வகை உயிரினங்களில் ஏற்படும் வேதி மாற்றம். என்ன வேதி மாற்றம்? கார்போஹைட்ரேட் உடையுதா? கார்போஹைட்ரேட் உடஞ்சிச்சின்னா ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அளவுக்கு அதிகமான ஹீட் அது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். வெரி சிம்பிள். அடுத்தது மின்மினி பூச்சி, ஜெல்லி மீன், சில ஆழ்கடல் தாவரம் கூட லைட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. சில நுண்ணுயிர்கள் அதெல்லாம் இதெல்லாம் வந்து இயற்கையானது. எது சூரியன், நட்சத்திரம், சந்திரன். ஆனால் சந்திரன் பிரதிபலிக்குது, அவர் உற்பத்தி பண்ணல. அப்புறம் இந்த விலங்குகள் பயோலுமினன்ஸ், செயற்கை ஒளி மூலங்கள். செயற்கையாக நம்ம உற்பத்தி பண்ணுறது என்ன பண்ணும்? செயற்கை ஒளி தயாரிக்கணும்னு என்ன பண்ணும்? ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அளவுக்கு அதிகமான ஹீட்டு தான் என்ன ஆகும்? லைட்டாக மாறும். அவ்வளோதான். எரியும் மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தியோ கார்போஹைட்ரேட்டு தான். அதேமாரி சேம் கார்போஹைட்ரேட்லேருந்து அதை பார்த்துடலாமா ஒரு தடவை? இப்போ நம்ம உடம்ப பார்த்துட்டோம்ல, இது அதே சேம் ப்ராசஸில் அது உடையும். இது உடையணுன்னா கார்பனை பிரிக்கணும்னா ஆக்சிஜன் வேணும். இவங்க 2 பேர் தான் லவ்வர்ஸு. அப்போ எரியுறதுக்கு என்ன வேணும்? கட்டாயம் ஆக்சிஜன் வேணும், O2. அப்போ தான் இவர் பிரிவார். உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க ஹீட்டு ரிலீஸ் ஆகும். மெழுகோட கெமிக்கல் ஃபார்முலா போய் பாருங்கள். கட்டாயம் CH இருக்கும். அது ஒரு ஹைட்ரோ கார்பன். எதெல்லாம் எரிக்கை பயன்படுத்திங்கன்னா அதெல்லாமே ஹைட்ரோ கார்பன். மெழுகுக்கு இங்கிலீஷில் என்னம்மா? இருக்கா? கட்டாயம் இருக்கணும். பெட்ரோல் அதில் கட்டாயம் கார்பனும் ஹைட்ரஜன் தான் இருக்கும். எதெல்லாம் எரியுதோ, எரிய பயன்படுத்துகிறோமோ அதில் கட்டாயம் என்ன இருக்கும்? கார்பன் ஹைட்ரஜன் இருக்கும். அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. எரியுதல் அப்படின்னா அது ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் பிரிஞ்சு போவார். கார்பன் என்ன பண்ணுவார்? ஆக்சிஜன் கூட சேர்ந்து பிரிஞ்சு போவார். இப்போ கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு நடுவில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க ஹீட் என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். நம்ம உடம்பு இப்போ எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. எரியலைன்னா செத்து போயிட்டோன்னு அர்த்தம். எரியுதுன்னா வயிற்றெரிச்சல், அந்த எரிச்சலில் மைட்டோகாண்ட்ரியாவில் இந்த செயல் நடக்கும். செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவில் எரியிற நின்று போச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆள் செத்து போயிட்டான்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்மளே ஒரு அடுப்பு தான் போல். அப்போ எரியறதுக்கு என்ன வேணும்? அந்த கார்போஹைட்ரேட்டில் இருக்கக்கூடிய கார்பனை பிரிக்கணும். கார்பனோட காதலி யார்? ஆக்சிஜன். அவர் வந்தோடனே அவர் அங்கே போயிடுவார், ஹீட் ரிலீஸ் ஆகும். புரிஞ்சுதா? எங்கெல்லாம் எரியுதோ அதெல்லாமே அதே தான். அப்போ எரியும் பொழுது என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, எதெல்லாம் உள்ளே போணுச்சோ அதெல்லாம் வரும். தண்ணி கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் எரியும் போது. சரியா? நம்ம உடம்புல. அடுத்தது சுடர் எரி விளக்கு, நியான் விளக்கு, சோடியம் ஆவி விளக்கு, எல்லாமே லைட்டு. ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு டெக்னாலஜியில் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதனால் ஒளி மூலங்களை பின்வருமாறு: வெப்ப ஒளி மூலங்கள், வாயுவிறக்க ஒளி மூலங்கள், சில பொருட்களை அதிக வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் போது
அவை ஒளியை உமிழத் தொடங்குது. மெழுகுவர்த்தி எரிகிறது, சரியா? விளக்கு, குண்டு பல்பு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாயு விறக்க ஒளி மூலங்கள். ஒன்றும் இல்லை, அந்த நியான் பல்பு அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் டியூப் லைட் இருக்குல்ல, டியூப் லைட்டில் ஒரு கேஸ் இருக்கும். டியூப் லைட்டில் ஒரு கேஸ் இருக்கும். அது கேஸ் பேர் மறந்துடுச்சு. இங்கேருந்து மின்சாரம்னா என்ன? மின்சாரம். ராகுல், எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன? சும்மா ட்ரை பண்ணுங்கள். மித்ரன், பார்த்துமா, நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நடத்திருக்கணும் ஒரு தடவையாது. என்னது எலக்ட்ரிக் கரண்ட்னா? அவ்வளோதான், எலக்ட்ரான் ஓட்டம். எலக்ட்ரான் எங்கே இருக்குது? ஆட்டமில். எல்லா பொருளும் எதால் ஆணுச்சு? ஆட்டம்னால ஆணுச்சு. அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன ஆகுனா ஓடும், கிடுகிடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்க்க போகிறோம். இது முடிச்சோமா அடுத்து சவுண்டு பார்த்துட்டு அடுத்த எலக்ட்ரிசிட்டி தான் பார்க்க போகிறோம். அப்படி குடுன்னு ஓடும். அதுக்கு பேர் தானே இது எலக்ட்ரிக் கரண்ட், மின்சாரம், அப்படி இப்படின்னு பேர். ரைட். இந்த பல்பில் என்ன ஆகுனா இந்த வழியாக வயரு நம்ம கொடுக்குறோம்ல, வயர், இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் ஓடும், கிடுன்னு ஓடும். நம்ம டியூப் லைட் இருக்குல்ல, அது உள்ளே வந்து கேஸ் அடைச்சிருப்பாங்க. இப்படி எலக்ட்ரான் இது வழியாக ஓடும் பொழுது உள்ள ஒரு ப்ராசஸ் நடந்து லைட்டு உற்பத்தி ஆகும். புரிஞ்சுதா? லைட்டு, அந்த லைட்டு தான் வெளியில் வருது. அதான் அப்படி போட்டிருக்கோம். வாயு விறக்க, அந்த பல்புக்குள்ளே வாயு இருக்கும். ஓகேவா? இந்த எலக்ட்ரான்ஸ் ஓடும் பொழுது ஏதோ ப்ராசஸ் நடந்து லைட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஒரு டைப். டியூப் லைட்லாம் அப்படி தான் எரியுது. நியான் விளக்கு, நியான் விளக்கு பார்த்துருக்கீங்களா? சோடியம் ஆவி விளக்குலாம் இப்போல்லாம் எங்கேயும் இல்லை. ஸ்ட்ரீட் லைட் போட்டிருப்பாங்க. ஸ்ட்ரீட் லைட் பெருசாக இருக்கும். சுவிட்சு போட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டு வந்து அதிகமாகிட்டே போகும். உடனே பிரைட்டாக வராது, நிறைய ரொம்ப இடத்துக்கு கவர் பண்ணும். அங்கங்கே இப்போ எங்கே இருக்குனாக்கா அந்த கடைக்கு முன்னாடியெல்லாம் பேரு பலகையெல்லாம் வச்சுருப்பானுங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. அதெல்லாம் நியான் கேஸ் தான் உள்ளே அடைச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இது வாயு விறக்க ஒளி மூலங்கள். டியூப் லைட், ரைட், இங்கேயே இருக்குது. டியூப் லைட் இருக்கு இல்லையா? இப்போ டியூப் லைட்டில் இதெல்லாம் எல்இடி. டியூப் லைட்டும் குறைஞ்சிருச்சு இப்போலாம். எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே எல்இடி தான். இது ஒளிர்தலின் மூலம் நமக்கு கண்ணுறு ஒளினாக்கா கண்ணுக்கு புலனாகக்கூடிய ஒளி, விசிபிள் லைட் இங்கிலீஷில், விசிபிள். ஆனால் எல்லா லைட்டும்லாம் நமக்கு தெரியாது, ஒரு சில லைட்லாம் தெரியாது, சரியா? இப்போது லைட்டு மாதிரி தான். இப்போ செல்ஃபோன் பேசுகிறோம்ல, அங்கேருந்து லைட் மாதிரி ஒரு ஆற்றல் தான் வெளியில் வரும். அதுதான் டவருக்கு போகும். அது நம்ம கண்ணுக்கு தெரியுதா? இல்லை. அதேமாதிரி இங்கேருந்து ரிமோட் யூஸ் பண்ணுறோமா? ரிமோட்டு லைட் மூலிமா தான் இங்கேருந்து வேலை செய்யும். அந்த லைட் நம்ம கண்ணுக்கு தெரியாது, சரியா? கண்ணுக்கு புலனாகாத ஒளி அதெல்லாமே நான் விசிபிள் ரேஸ். பார்ப்போம் எல்லாத்தையும். குழாயின் வெளியே செல்லும் மின்னோட்டம். இப்போ நான் செஞ்சு காமிச்சல, அது பாதரச ஆவியை தூண்டி உள்ளே இருக்கிறது மெர்க்குரி கேஸ். சரியா? என்ன கேஸ்ன்னு தெரிலன்னு சொன்னால மெர்க்குரி கேஸ். உள்ளுக்குள்ளே கேஸ் தான். அதனால் டியூப் லைட்டு உடங்க புஷ்ஷுன்னு காற்று வரும், புகை வரும் வெள்ளை கலரில். இது ஃபுல்லாக மெர்க்குரி கேஸ் உள்ளே வந்து உயர் அழுத்தத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க. பாதரச ஆவியை தூண்டி குறைந்த அலைநீளம் கொண்ட புற ஊதா கதிர்களை உருவாக்குகிறது. புற ஊதா கதிர்னா அது ஒரு லைட்டு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது அந்த லைட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியாது. புற ஊதா அதாவது யூவி ரேஸ்.
அல்ட்ரா வயலட் ரேஸ். அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர். இக்கதிர்கள் குழாயின் உட்பகுதியில் பூசப்பட்ட. அப்புறம் அந்த பல்பு இருக்குல்ல, கண்ணாடி உள்ளே வந்துட்டு ஒரு வெள்ளை கலரு என்ன போட்டிருக்கான், பாஸ்பரஸால் ஆன ஒரு பவுடரை பூசி வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த பல்பு வெள்ளையாக இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத புற ஊதா கதிரை யார் உருவாக்குறா? மெர்க்குரி, எலக்ட்ரான் மெர்க்குரி உருவாக்குறாங்க. அது அந்த பாதரசம் பூசி இருக்கக்கூடிய கண்ணாடிக்குள்ளே பூந்து வரும் பொழுது கண்ணுக்கு தெரிகிற லைட்டாக மாறி. அதை பற்றி பார்ப்போம். விசிபிள் ரேஸு அதை பற்றி பார்ப்போம். வேவ் லென்த்து, ஃப்ரீக்குவென்சி அதெல்லாம் பார்க்கணும். சரியா? அதை தனியாக இருக்குது, பார்ப்போம். அது வரும்பொழுது சொல்கிறேன். அப்போ கண்ணுக்கு தெரியக்கூடிய லைட்டாக மாறி வெளியில் வரும். புழல் விளக்கை ஒளிரச் செய்கிறது. சரி. ஒளியின் பண்புகள். நார்மலாக நேர்கோட்டில் தான் போகும். ஆனால் ஒரு சில சுச்சுவேஷனில் ஒளி என்ன ஆகும், பெண்ட் ஆகும். இது இவரே சொல்லிட்டு போயிட்டார். யாருன்னா அவன் பேர் என்ன, போன நூற்றாண்டு அறிஞர். சரி, அவர் பேர் ஞாபகம் வரும், சொல்கிறேன். அதை இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. ஒளி விலகல் அடையுமா அப்படின்னா விலகல் அடையும். சரியா? சரி. வளைஞ்சு போவோம்னா விலகல்னா வளைஞ்சு போகும். நேராக தான் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒளி எதிரொலித்தல் பண்பு. எதிரொலிக்குதா ஒளி? லைட்டு பட்டு எதிரொலிக்கும். ஒளியோட வேகம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஒளிக்குன்னு ஒரு வேகம் இருக்குது. என்ன சார் வேகம்னா, ஒளி அப்படிங்கிறதுக்குள்ளே 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும். அப்படிங்கிறதுக்குள்ளே 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட். வேகம்னா எதை சேர்த்து சொல்லணும்? காலத்தோடு சொல்லணும். சரியா? ரைட். அதெல்லாம் அந்த மெஷர்மெண்ட் பார்த்துட்டு வந்தோம்ல, அதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அப்படியே லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். மெஷர்மெண்ட்டில் வண்டியில் முன்னாடி ஸ்பீடோ மீட்டர் இருக்கும், அது என்ன பண்ணுது எது பண்ணுது எல்லாமே லைஃப்க்கு அப்ளை பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அந்த மாதிரி லைஃபுக்கு அப்ளை பண்ணுறவன் தான் வேணும் கவர்மெண்ட்டுக்கு. அங்கே போயிட்டு உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு பொருளோடு ஒளியின் செயல்பாடு. அதான் ஒரு சில பொருள் ஒளியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஊடுருவி போக வச்சிரும். அது டிரான்ஸ்பரண்ட். ஒரு சில பொருள் அந்த கண்ணாடி பாருங்கள், அந்த பக்கம் இருக்கிறவங்கள இந்த யாரோ போகிறாங்கன்னு தெரியும். சரியா? ஆனால் யாருன்னு தெரிய மாட்டாங்க. அது பகுதியளவு ஒளி புகும் கண்ணாடி. டிரான்ஸ்லூசன் அப்படிம்பாங்க. ஒளி கசியும் பொருள். இந்த கண்ணாடி முழுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுச்சு, அதனால தான் அந்த பக்கம் யார் போனாலும் தெரிவாங்க. அதுக்கு பேர் என்னது? டிரான்ஸ்பரண்ட். ஓகேவா? இப்போ செவுர் இருக்குது. செவுத்தில் போட்டு என்ன ஆயிடுச்சு, லைட் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடுச்சு. அப்போ செவுரு நம்ம உடம்புல என்னது? ஒளி புகா பொருள். நம்ம ஒரு பொருளை பார்க்கணுன்னா என்ன வேணும்? அந்த பொருள் எப்படியா இருக்கணும்? ஒளி புகா பொருளாக இருக்கணும். இங்கிலீஷில் ஒப்பாக் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதான் அது 3. அப்புறம் நிழல் எப்படி சார் உருவாகுது பார்ப்போம். நிழல் அங்கேருந்து லைட்டு வருது. நிழல் எங்கே விழுகும்? எனக்கு பின்னாடி தான் விழுகும். எப்பயுமே முன்னாடி லைட் இருந்துங்கன்னா பின்னாடி விழுகும். ஏன் சார்? அங்கேருந்து வர லைட்லாம் பின்னாடி போய் தரையில் விழுந்துருது. பட் என் உடம்பு மேலே விழுந்த லைட்டு மட்டும் போகலை. அப்போ என் உடம்பு என்னவா தெரியும்? பின்னாடி நிழலாக தெரியும். லைட் இல்லைன்னா என்னது? டார்க்கு. நிழல்னா டார்க். அவ்வளோதான். ஷேடோ. இல்லை வார்த்தைக்குள்ளேயே அர்த்தம் இருக்குது. அப்புறம் ஆடியா பார்ப்போம். ஆடினா என்ன சார்? ஏதோ ஒரு பொருள் கண்ணாடியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கிலீஷில் வந்து மிரர். அது மேலே படக்கூடிய ஒளி எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். எல்லா ஒளியும் உள்ளே ஊடுருவி போக விடக்கூடாது. அதேமாரி அந்த பொருள் மேலே எந்த இடத்துல அந்த லைட் போடுதோ அந்த இடம் மேடு பள்ளம் இல்லாமல் பளபளப்பாக இருக்கணும். மேடு பள்ளம் இல்லாமல் பளபளப்பாக இருக்கணும். அதுக்கு பேர் தானே இது ஆடி. புரிஞ்சுதா? கண்ணாடி பார்க்குறோம்ல, மூஞ்சி பார்க்குறோம்ல, அதுதான் ஆடி.
சார் செவுரு மேடு பள்ளம்லாம் இல்லை சார். அதை மைன்யூட்டாக வச்சு பார்த்தீங்கன்னாக்கா மேடு பள்ளமாக தான் இருக்கும். ஓகேவா? செவரில் படுற ஒளி பிரதிபலிக்குது, ஆனால் அவங்க மூஞ்சி தெரியுதா? தெரியாது, நம்ம மூஞ்சி தெரியாது. ஆனால் இந்த செவுத்தை மூஞ்சி தெரிகிற மாதிரி மாற்ற முடியும். சரியா? ஏன் தெரில சார்னா அதில் உள்ள மாலிகுலாம் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும், அதனால். அப்போ அந்த மேடு பள்ளத்தெல்லாம் குறைச்சி பாலிஷ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செவுத்துலேயே நம்ம மூஞ்சி பார்த்துக்கலாம், கண்ணாடி தேவையில்லை. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ மார்பிளோ டைல்ஸோ போடுவாங்க, கிரானைட்டோ ஏதோ ஒன்று போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, தரைக்கு பதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சி தெரியாது. அப்புறம் ஒரு மெஷின் வச்சு ஓட்டுவாங்க, பாறை தானே, மெஷின் வச்சு பாலிஷ் போட்டோன்னே போய் பார்த்தோன்னா நம்ம மூஞ்சி தெரியும். புரியுது என்னென்னு? ஏன் அப்படின்னு பார்ப்போம். அது பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி மேடு பள்ளமாக இருக்கும், மாலிகுலுக்கு நடுவில் கேப் இருக்கும், அதெல்லாம் பாலிஷ் போட்டோன்னே மேடு பள்ளம்லாம் குறைஞ்சி ஈக்குவல் ஆயிரும். புரியுதா? சரி, அடுத்து நிறமாலை ஸ்பெக்ட்ரம் அப்படிம்பாங்க, அதை பற்றி பார்ப்போம். ஸ்பெக்ட்ரத்தை பற்றி பார்ப்போம். இப்போ லைட் இருக்கு இல்லையா, வெள்ளை கலரு. வெள்ளை கலர்னு என்ன தெரியுமா? ஏழு கலர் சேர்ந்தது தான் வெள்ளை கலர். வானவில் வருதா? இப்போது மழை காலத்தில் மட்டும்தான் வானவில் வரும். மழை பெய்யுது, பெஞ்சு முடிஞ்ச உடனே மேகம் இருக்கிறப்போ சூரிய ஒளி வெள்ளையாக தான் இருக்கும், வருது. அது மேகம் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, மேகம்னா என்ன அர்த்தம்? தண்ணிக்குள்ளே உள்ளே பூந்து வரும் பொழுது ஒளி விலகல் ஏற்படும். ஒளி விலகல்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ போகிறீங்க, ஒரு செவர் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? விலகி சுற்றிட்டு போவோம், கரெக்டாக? அதுக்கு பேர் தான், அதே தான் லைட்டும். ஒரு சில சூழ்நிலையில் என்ன ஆகுனா நேராக போகாது, விலகும். அப்படி விலகல் அடையும் பொழுது ஒளி சிதறல் ஏற்படும். விலகலுக்கு சரி, அது இங்கிலீஷ் வார்த்தை சொல்கிறேன், அப்புறம் தமிழ்லேயே புரிஞ்சுக்கங்க, இங்கிலீஷ் வார்த்தை சொல்கிறேன். கான்செப்ட் புரியுதுல மித்திரன்? ஒளி விலகும். அப்படி விலகும் பொழுது ஒளி சிதறல் ஏற்படும். சிதறல்னு என்ன அர்த்தம்? ஒன்றா இருக்கிறது பிரிகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ வெள்ளை கலர்னு என்னென்னு பார்த்தோம், 7 கலர் சேர்ந்தது தான் வெள்ளை கலர். அப்போது தண்ணிக்குள்ளே பூந்து வரும் பொழுது என்னாகும்? விலகல் ஏற்படும். விலகல்னால என்ன ஆகும்? ஒளி சிதறல் நடக்கும். அப்போ 7 கலர் வெளியில் தெரியும். புரிஞ்சுதா? அந்த 7 கலர் அதை பார்த்தோம்னா அதானது ஸ்பெக்ட்ரம். 7 கலர் மட்டும் இல்லை, கண்ணுக்கு தெரியாத லைட்லாம் சேர்த்து பார்க்க போகிறோம், அது ஸ்பெக்ட்ரம். ஒளியின் பாதை நேராக வருதா? ஒளி இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். 6வது 7வது குழந்தைங்களுக்காக சொல்லியிருக்காங்க. நேர்கோட்டில் பயணிக்கும். நேர்கோட்டில் தான் பயணிக்கும்லாம் கிடையாது. நேர்கோட்டில் நார்மலாக நேர்கோட்டில் பயணிக்கும். தன்னுடைய பாயை தன்னிச்சையாக மாற்றாது. வேறு ஏதாவது சொன்னேன் இல்லையா? இப்போது தண்ணிக்குள்ளே சூரிய ஒளி நேராக தான் வரும், அங்கே நடுவில் யார் இருப்பா? மேகம், அதாவது வாட்டர்ஸ் இருக்குது, அதில் உள்ளே பூந்து வரும்பொழுது விலகல் அடையும். சரியா? ஒளியின் நேர்கோட்டு பண்பு. தானே வளைந்து செல்லாது. இதுவே ஒளியின் நேர்கோட்டு பண்பு எனவும். அல் ஹசன் ஹயத்தம் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவரே அப்பயோ கண்டுபிடிச்சிட்டாராம். எப்பயோ அறிவியல் அறிஞர். ஒளி காட்சி ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவராம். சிறு துளை வழியாக வரும் ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணித்து எதிரே உள்ள சுவரில் ஒரு பிம்பத்தை தோற்றுவிப்பதை அவர் கண்டறிந்தார். அதாவது ஆடி. அத்தகைய சோதனைகளில் கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது, அதாவது சினிமா பார்க்குறோம்ல, ஒளி தானே வந்து பட்டு காட்டுது, அதை தான் சொல்கிறாங்க.
கண்ணுக்கு புலனாகும் காட்சி, அதான் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது. வெளிப்புற ஒளி மூலங்களில் இருந்து வரும் கதிர்கள், வெளியிலேருந்து தானே வருது, அந்த பக்கம் எதிரிலேருந்து வரும். கண்ணுக்குள் நுழைவதே என்பதை கண்டறிந்தார். அதாவது இப்போ உங்கள் மேலே பட்டு லைட் வருது, என் கண்ணுக்குள்ளே உள்ளே போகுது. எப்படி சினிமாவில் வெளியிலேருந்து வர லைட்டு ஸ்க்ரீனில் போட்டோன்னே ஒரு படம் உருவாகுது, அது மாதிரி கண்ணுக்குள்ளே போய் உள்ளே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் கண்ணுக்குள்ளே, அதில் போய் படும். அதை தான் நம்ம மூளை ரெகக்னைஸ் பண்ணும். ஓகேவா? அடுத்தது, ஒளியுடன் பல சோதனைகளை செய்து ஒளியின் நேர்கோட்டுன்னு கண்டறிந்தவராம் அவர். பேர் என்ன? அல் ஹசன் அயத்தம். ஊசித்துளை கேமரா. அதாவது ஒரு சின்ன ஓட்டை போட்டு ஒரு பாக்ஸ் வச்சு, அதான் சினிமா தான், சினிமா தெரியுற மாதிரி பார்த்திங்கன்னா தலைகளாக தான் தெரியும். மெய்பிம்பம் வாங்க, ரியல் இமேஜ். மெய்பிம்பம் எப்பயுமே தலைகளாக தான் இருக்கும். ஏன் சார்னா இங்கேருந்து வரக்கூடிய ஒளி இங்கே போடும், இங்கேருந்து வரக்கூடிய ஒளி நேராக ட்ராவல் ஆகி அங்கே போடும். அதேமாதிரி எல்லாமே அதேமாரி பட்டு 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 உருவாக்கும். மெய்பிம்பம், ரியல் இமேஜ் எப்பயுமே எப்படி இருக்கும்? தலைகளாக தான் இருக்கும். அந்த படம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். யூசித்தலை கேமரா இதை பார்த்துருக்கீங்களா? பழைய படத்திலலாம். இப்போ கூட ஒரு படம் எடுத்தானுங்களே, என்ன படம்? முண்டாசு பட்டியா? ஃபோட்டோ எடுப்பானுங்க. இந்த மாதிரி கேமரா வச்சுருப்பான், உள்ளே போயிட்டு துணி போட்டுக்குவான், துணியை தூக்கிட்டு முன்னா அப்படின்னாக்கா உள்ளே பிடிச்சிக்கும். அது அந்த பழைய டெக்னாலஜி. அந்த சின்னதாக டோர் மாதிரி இருக்கும், அதை திறந்துட்டு டக்குன்னு மூடணும். அப்போ எதிரில் என்னென்னலாம் இருக்கோ அதோட ஒளியெலாம் போய் அங்கே ஒரு ஃபிலிம் இருக்கும். இப்போல்லாம் டிஜிட்டல் ஆகிடுது, அந்த ஃபிலிமில் ஒட்டிக்கும் அந்த லைட்டு போய். சரியா? அவ்வளோ. அதுக்கு பேர் சோலாகிராஃபி. ஆமாம், சோலாகிராஃபின்னா ஏன் தெரியுமா? சரி சரி, சூரிய கிரகணத்தை சந்திர கிரகணத்தை பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த காலத்தில். அதனால் சோலார்னா சூரியன். சரியா? எதிரொலிப்பு முன்னாடியே பார்த்தாச்சு. படுகதிர், எதிரொலிப்பு கதிர் வந்துருச்சா? படமே இருக்கா? சரி. எதிரொலிப்பு எப்படி சார் இருக்கும்? எதிரொலிக்கும் தெரியும், லைட்டு ஒரு பொருளில் பட்டுச்சுன்னா எதிரொலிக்கும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுக்கு ஒரு விதி இருக்குது. ஃபார்முலாவில் விதி. இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து இங்கே பார்க்குறான், அவன் ஃபேஸ் தெரியுமா? தெரியாது. கண்ணாடியில் சைடில் நின்று பார்த்தீங்கன்னா தெரியாது. கண்ணாடி எங்கே வச்சு பார்க்கணும்? மூஞ்சிக்கு நேராக 90 டிகிரியில் வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த விதியை தான் சொல்கிறாங்க. இந்த விதியை நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்போ இங்கேருந்து அவரோட ஒளி இங்கே வந்து படுது. ஓகேவா? இதுக்கு பேர் படுகதிர், நார்மல் இங்கிலீஷில். அது எங்கே போய் படுதோ அந்த பாயிண்ட்லேருந்து கற்பனையாக ஒரு கோடு வரைஞ்சிக்கும். தமிழில் குத்துக்கோடு. இதுதான் நார்மல்னு நினைக்கிறேன். சாரி, குத்துக்கோடு. இது கற்பனையான கோடு தான், இதுக்கு பேர் தான் நார்மல். படுகதிருக்கு வந்து இன்சிடென்ட் ரே இங்கிலீஷில். ரேனாக்கா ஒரு கதிர் மாதிரி தானே வருது லைட்டு. ஆனால் லைட் என்ன கிடையாது? பொருள் கிடையாது, ஆற்றல். சரியா? பொருள்னால் என்ன இருக்கணும்? நிறைய இருக்கணும், கன அளவு இருக்கணும். ரெண்டுமே கிடையாது இதுக்கு. சரியா? இது ஆற்றல், அவ்வளோதான்.
ஸோ படுகதிர் அவன் மேலே பட்டு ஒளி வருது, அது இங்கே வந்து படுது. அது படுற இடத்துல கண்ணாடியில் எந்த இடத்துல போடுதோ அந்த லைட்டு அந்த இடத்துல ஒரு கோடு வரைஞ்சிக்கிறோம், அதுக்கு பேர் குத்துக்கோடு. லைட் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுனா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு பேர் எதிரொளிப்பு கதிர். எதிரொளிப்பு கதிர் இங்கிலீஷில் ரெஃப்ளெக்ஷன் ரே. வார்த்தையை கேட்டுக்கோங்க, புக்கில் படிச்சுக்கோங்க. சரியா மித்ரன், கவனிக்கிறீங்களா? ரிஃப்ளெக்ஷன் ரே. சரி, இப்போ என்னாச்சு? இங்கே ஒரு கோணம் உருவாகுதா? படுகதிருக்கும் குத்துக்கோட்டுக்கு நடுவில் என்ன ஆகுது? ஒரு கோணம் வருதா? ஆங்கிள். ஆங்கிள்னா என்னம்மா? ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்லேருந்து 2 கோடு போகுது, 2 கோட்டுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்தா அதுதான் ஆங்கிள். மொத்தம் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது? 360 ஆங்கிள் இருக்குது. சரி, இது படுகதிர், இது குத்துக்கோடு. படுகதிருக்கும் குத்துக்கோட்டுக்கும் நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஐன்னு பேர் வச்சிடுறாங்க. ஓகேவா? படுகதிருக்கும் குத்துக்கோட்டுக்கு நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, எவ்வளோ கோணம் இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு ஐன்னு பேர் வைக்கிறோம். அதேமாதிரி எதிரொலிப்பு கதிர் இருக்கு இல்லையா, அதுக்கும் குத்துக்கோட்டுக்கு நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அதுக்கு பேர் ஆர். இந்த படுகதிருக்கும் குத்துக்கோட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோணத்துக்கு பேர் படுகோணம். என்ன கான்செப்ட் சொல்லலை, நான் பேர் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். படுகதிருக்கும் குத்துக்கோட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்னது? படுகோணம். படுகதிர் படுகோணம் அப்படின்னா வச்சுக்கோங்க, அதுக்கு ஐன்னு வச்சுக்கிட்டாங்க சிம்பிளாக. எதிரொலிப்பு கதிருக்கும் குத்துக்கோட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோணம் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இங்கிலீஷில், எதிரொலிப்பு கோணம், அதுக்கு ஆர்னு பேர் வச்சுட்டாங்க. ஓகேவா? என்ன சார் விதி அப்படின்னா ஆல்வேஸ் ஐ ஈக்குவல் டு ஆர். படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல். இப்போ எக்ஸாம்பிள், நீ வந்து 40 டிகிரி ஆங்கிள் அங்கே நிற்கிற அப்படின்னா அங்கேயும் எவ்வளோ ஆங்கிளில் இருக்கும்? 40 டிகிரியில் அங்கே போகும். அப்போது நீ அங்கே நிற்கிறத கண்ணாடியில் யார் பார்க்க முடியும்னா இந்த ஆப்போசிட்டில் 40 டிகிரி ஆங்கிளில் யார் இருக்கானோ அவன் தான் பார்க்க முடியும். புரிஞ்சுதா? சைடு மிரர் இருக்கா கண்ணாடி இப்போ வண்டியில், என்ன பண்ணுவேன்? உன் மூஞ்சி தெரியுமா? அதில் நேராக போய் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். சைடில் வரதை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? உன் மூஞ்சி தெரியாது, அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த ஆங்கிளில் வர்றது பட்டு அப்படியே என்ன ஆகும்? உன் மூஞ்சிக்கு வரும், உன் கண்ணுக்கு வரும், ரிசீவ் பண்ணும். புரியுதா? இந்த சயின்ஸ்லாம் புரிஞ்சு வச்சு தான் கண்ணாடியை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? ரைட், 43 நிமிஷம். இதை மட்டும் பார்த்துடலாம். பேர் வச்சுட்டாங்க, படுகதிர் படுகோணம் எதிரொலிப்பு கோணம். அதுக்கு முன்னாடி என்னது? படுகதிர் எதிரொலிப்பு கதிர். ரெண்டுக்கு இதுக்கு நடுவில் இருக்கிறது எதிரொலிப்பு கோணம், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? படுகதிருக்கும் இந்த நார்மல் கற்பனையான கோடு, இந்த 3 ஒரே பாயிண்டில் இருக்கும். அதோட ஆங்கிள் எவ்வளவு? ஐ. ஐ ஈக்குவல் டு ஆர் ஆல்வேஸ். அது சும்மா படுபுள்ளினா அது படுற இடம், அந்த பாயிண்டில் தான் அந்த 3 கோடு இருக்கும். இது படுபுள்ளி, இது ரவுண்டுக்கு போட்டுன்னா அது அவ்வளோதான். அது புரிகிறதுக்காக சொல்கிறாங்க, அது ஒன்றும் பெரிய கம்ப சித்திரம்லாம் இல்லை. ஐ 6 ஒளி எதிரொலிப்பு விதி சொல்ல வந்துட்டான். இங்கே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்போ இது 27 டிகிரினாக்கா இது எவ்வளோ இருக்கும்? 27 டிகிரி. சரியா? ஓர் ஒளிக்கதிர் எதிரொலிப்பு தளத்தில் பட்டு 43 டிகிரி கோணத்தை
கிடைத்துள்ளதுடன் ஏற்படுத்துகிறது நில். கிடைத்தலனா அந்த கண்ணாடி மிரர். படுகோணத்தின் மதிப்பு என்ன? படுகோணம் எவ்வளவு? 43 டிகிரி. அப்போ எதிரொலிப்பு கோணம் எவ்வளோ இருக்கும்? 43 டிகிரி. படுகதிருக்கு எதிரொலிப்பு கதிருக்கு இடையே உள்ள கோணம் எவ்வளவு? படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் இடையே உள்ள கோணம் கூட்டி சொல்கிறான் 86. புரியுதா? புரியலாம் கேட்கணும். எதிரொலிப்பு கதிருக்கும் எதிரொலிக்கும் தளத்திற்கு இடையே உள்ள கோணம் இந்த கோணத்தை கேட்குறான். எதிரொலிப்பு தளம்னா எதில் பட்டு எதிரொலிக்குது. சரியா? எவ்வளோ வரும்? இது ஃபுல்லாக 90. அதுக்கு பதிலாக அங்கே மேக்ஸ் பார்க்கணும். மேக்ஸை பார்த்துட்டு வந்து பாருங்கள், இது புரியும். ஓ, நான் இது தப்பாக புரிஞ்சிட்டுனா சரி இல்லை, எதிரொலிப்பு தளத்தில் பட்டு சரி எதிரொலிப்பு தளம்னா இந்த ஆங்கிள் 43 அப்படின்னா குத்துக்கோடு 90 டிகிரியில் வளைஞ்சிருக்கும். ஓகேவா? 90ல் 43 போனால் மிச்சம் எவ்வளவு? அதை எங்கே எழுதணும்? 47. அப்போ இதுவும் 47. அப்போ இது என்னவா இருக்கும்? 43. கோணம் கிளாஸில் எடுத்துருப்பா, அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அதை பார்த்தோம்னா டைம் எழுதுடும். எதிரொலிப்பின் வகைகள். ஒழுங்கான எதிரொலிப்பு எங்கே நடக்குது? வளவளப்பான பரப்பில். அதெல்லாம் நம்ம மூஞ்சி அப்படியே தெரியும். சரியா? ஒழுங்கற்ற எதிரொலிப்பு சொரசொரப்பான பரப்பு. இப்போ செவரு சொரசொரப்பான பரப்பு, அதனால் மூஞ்சி தெரியாது. அதை வளவளப்பாக மாற்றிட்டேன்னா நான் அப்படியே மூஞ்சி தெரியும். அவ்வளோதான். என்ன சார் காரணம்னா அங்கே பாருங்கள், மேடு பள்ளமாக இருக்கிறதுனால அங்கங்கே சதறிடும். இது வளவளப்பாக இருக்கிறதுனால நான் கரெக்டாக அப்படியே பட்டு அப்படியே போகும். அதனால் மூஞ்சி தெரியும். ஓகே திறன் இந்த பாருங்க மேடு என்ன எவ்வளோ இருக்குது. சரி, பிரேக் எடுத்துக்கோங்க.